எப்பவுமே எந்த ஒரு பிரச்சனையை பார்த்தும் பயப்படக்கூடாது, அதை எதிர்த்து நின்று எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ரிலேட்டடாக ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு சின்ன பொண்ணு ஒன்று வயலில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு முள்ளு குத்திடுது. அந்த பொண்ணு வீட்டில் நொண்டிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா, காட்டுடா நான் முள்ளு இருந்தால் எடுத்து விட்றேன்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, வேணாம்மா, யாரும் முள்ளு எடுக்க வேண்டாம், முள்ளு எடுக்கிறத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அவங்க அம்மாவும் சரின்னு விட்டுறாங்க. நேரம் ஆக ஆக அந்த பொண்ணுக்கு கால் ரொம்பவே வலிக்குது. அதுக்கப்புறம் வலி தாங்க முடியாம ரிட்டன் அவங்க அம்மா கிட்ட போய் முள்ளை எடுத்து விடுமான்னு சொல்றா. அவங்க அம்மாவும் அவளை கண்ணை மூடிக்கோடான்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த முள்ளை எடுத்துடுறாங்க. அப்ப அவங்க அம்மா, இந்த சின்ன முள்ளு குத்துனதுக்கே காலையில இருந்து இப்ப வரைக்கும் இந்த வழியை அனுபவிச்சிருக்கடா குட்டிமா, அம்மா சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உனக்கு வர்ற பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடுன அப்படின்னா நீ இந்த வாழ்க்கை முழுக்க அந்த பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடிட்டே தான் இருக்கணும். அதுவே ஒரு தடவை நீ அந்த பிரச்சனையை எதிர்த்து நின்று ஃபேஸ் பண்ணி பாரு, அந்த பிரச்சனையை உன்னை பார்த்து பயந்து ஓடிடும் சொல்றாங்க. இந்த உலகத்துல பிரச்சனை வராத வாழ்க்கையே கிடையாது. அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஓகே, பாய்.